பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஒர்க் ஆன மாதிரி இருந்துச்சு, சில இடத்துல ஒர்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஒரு சில இடத்துல நம்ம மார்க் பண்ண ஏரியால கரெக்டா ரியாக்ஷன் வந்தது, ஒரு சில இடத்துல ஏன் நடக்கல. ஸோ ஏன் நடக்கல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டே டைம் ஃப்ரேம் உள்ள போயிட்டு அந்த டைம் ஃப்ரேம்குள்ள இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஹையர் டைம் ஃப்ரேமா நம்ம மறந்துட்டோம். ஓகேவா? இப்போ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட் ஏன் ப்ரோ இங்க இருந்து மேல போச்சு, மார்க்கெட் இந்த ஏரியால இருந்து ஏன் ப்ரோ மேல போச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஏரியா உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட கண்டிப்பான பிஓஏ இருக்கும். ஸோ அது இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம இதுக்குள்ள ஆக்ட் பண்ணோம், ஒரு சில ஏரியா ஆக்ட் ஆச்சு, ஒரு சில ஏரியா ரியாக்ட் ஆகல. ஓகேங்களா? மாறி மாறி நடந்தது. ரீசன் என்ன? இப்ப இந்த ஏரியால இருந்து ஏன் ப்ரோ மார்க்கெட் மேல போச்சு, இந்த ஏரியாவை நம்ம ஃபைன் பண்ணவே முடியலையே அப்படின்னா, நீங்க ஒரு இன்டர்னல் டைம் ஃப்ரேம்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்க. அதாவது உங்களால இந்த ஏரியால இருந்து இந்த பைய உங்களால பிடிக்க முடியல. ஸோ இந்த பைய எப்படி பிடிச்சிருக்கலாம், இந்த பைய எப்படி ப்ரோ பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த பைய நம்மளால பிடிச்சிருக்க முடியும். இந்த பையன் என்ன பண்ணிருக்கோம், நம்மளால கண்டிப்பா பிடிச்சிருக்க முடியும். அந்த பிடிச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் என்னென்ன இருக்குது, நிஜமாலே வந்து நான் வந்து இந்த ஏரியா சொன்னேன், இந்த ஏரியால நிஜமாலே வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பிஓஇ இருந்துச்சா அப்படின்னு பார்க்கணும்ல. ஏன்னா நான் சொல்லி கொடுக்குற கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுதான்றத நம்ம பார்க்கணும். ஸோ நான் நல்லா கிளியரா போறேன். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஏரியாவை தான் நான் மார்க் பண்ணியிருந்தேன். நல்லா நீங்க கிளியரா பாருங்க. ஹையர் டைம் ஃப்ரேமோட லாஸ்ட் இம்பேலன்ஸ் அதுக்கு இருக்கிற ஆர்டர் பிளாக் இதுதான் எக்ஸாக்டா. ஸோ அந்த ஏரியாவை தான் நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அங்க நம்ம சும்மா ரஃபா மார்க் பண்ணோம். ஸோ இதுதான் அதுக்கான ஒரிஜினல் ஏரியா. அப்ப இந்த ஏரியால இருந்து பட்டு தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருதா அப்படின்னா 100% இங்க தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கணும், வேற வழியே கிடையாது. நான் சொன்ன பாத்தீங்களா உங்களுக்கு, ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க எங்கேயுமே. அப்ப என்ன பண்றாங்க இந்த இடத்துல, இந்த இடத்துலதான் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மள இங்க இருந்தே பை ஆயிருச்சு அப்படின்னு நம்ம மைண்ட மாத்துறாங்க. மாத்திட்டு அப்புறம் நம்ம இங்க பை பண்ணா நம்மளோட ஸ்டாப் லாசஸ் இந்த ஏரியால தான் இருக்கும். மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு தேவை, ஸ்டாப் லாசஸ் கிடையாது. இப்போ நம்ம ஜோனுக்கு ரியாக்ட் ஆயிடுச்சா? ஆமா ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா ரியாக்ட் ஆயிருக்கு ப்ரோ. இந்த இடத்துல எஸ்சிஓபி கிரியேட் ஆச்சா? ஆமா ப்ரோ, எஸ்சிஓபி கிரியேட் ஆயிருக்கு. அப்ப எஸ்சிஓபி கிரியேட் பண்ணா என்ன ப்ரோ பண்ணலாம்? இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது? கண்டிப்பா எடுக்கலாம் ப்ரோ. ஸோ இதை எப்படி ப்ரோ நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துருக்கணும். இந்த எஸ்சிஓபியை நீங்க மார்க் பண்ணிட்டு இந்த எஸ்சிஓபியில ஏதாவது ஃபேர் வேல்யூ கேப், அதாவது வந்து எஃப்இஜி இருக்கா அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? டேக்கு நான் போயிட்டேன்னா, இப்போ டேக்கு போயிட்டு நம்ம மார்க் பண்ண ஏரியா இது இங்கதான் கரெக்டா. இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஓகேவா? இந்த ஏரியாவுக்கு வந்த உடனே நம்மளுக்கு என்ன வேணும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு எஃப்இஜி வந்து வேணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட எஸ்சிஓபி. ஓகேங்களா? எஸ்சிஓபிக்கு மார்க்கெட் இவ்வளவு மேல போயிருக்கா. மேல போகும்போது மார்க்கெட் ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணிருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணிருக்குது, ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணிருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல இருந்து பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் இந்த லோக்கு கீழே, டார்கெட் மேல ஹை. அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா ப்ரோ? இது எப்படி ப்ரோ டைரக்டா நான் எப்படி ப்ரோ பை பண்றது, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது ப்ரோ. இந்த இடத்துல மார்க்கெட் போகுமா இல்லையா அப்படின்ற பயம் இருக்குது ப்ரோ. எனக்கு வந்து நான் என்ட்ரி டைப் 1 யூஸ் பண்ணி இந்த இடத்துல பை பண்ண முடியுமா அப்படின்னா உங்களுக்கு கேள்வி வந்துடும். ஓகேவா? சோ நார்மலா வந்து இதுதான் நம்ம எஸ்சிஓபி கேண்டிலா வந்து நம்ம பார்த்தோம். ஆனா இந்த எஸ்சிஓபி கேண்டிலுக்குள்ள எந்த ஒரு இம்பேலன்ஸும் நடக்கல. எஸ்சிஓபிக்குள்ள என்ன நடக்கல, இம்பேலன்ஸ் நடக்கல. அப்ப இம்பேலன்ஸ் நடக்கல. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன இல்லை, இந்த இடத்துல நம்மளால என்ன பார்க்க முடியல, ஐடிஎம் நம்மளால பார்க்க முடியல அதுக்குள்ள. ஆமா ப்ரோ, கரெக்ட் தான் ப்ரோ, ஐடிஎம் வந்து பார்க்க முடியல. மார்க்கெட் வந்து ஒரு அக்ரெசிவான பிரேக்கை கொடுத்துருக்கு. ரைட்டு, இந்த இடத்துல உங்களுக்கு எஃப்இஜியும் பிரசண்டா இருக்குது. ஆனா என்ன இல்லை அப்படின்னா ஒரே ஒரு குறை தான் இந்த இடத்துல. இது வந்து ஐடிஎம் இல்லை ப்ரோ, அதுதான் ப்ரோ பிரச்சனையா இருக்கு. ஐடிஎம் இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல தெரியாத ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல தெரியும். இப்ப இந்த இடத்துல ஐடிஎம் இருக்குன்னு நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, இல்ல ப்ரோ ஐடிஎம்மே கிடையாது ப்ரோ. இல்ல, இங்க ஐடிஎமும் இருக்கு, இங்க ஆர்டர் பிளாக்கும் இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகேவா? நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இதை அப்படியே நான் வந்து 4 ஹவருக்கு ஷிஃப்ட் பண்றேன். ஓகேங்களா? என்ன பண்றேன், 4 ஹவருக்கு நான் ஷிஃப்ட் பண்ணி அந்த ஏரியால
நான் சொன்ன விஷயங்கள் இருக்குதா இல்லையா, என்ன கதை அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஷிஃப்ட் நடந்திருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எல்லாரும் என்ன சொன்னீங்க? ஐடியம் இல்ல. ஐடியம் இருக்குதா? ஆமா ப்ரோ இருக்குது. ஐடிஎம்க்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் பிஓ எது? டிசிஷனல். ஆமா ப்ரோ, டிசிஷனல் பிஓ ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் ஃபெயில் பண்ணிடுச்சு. அடுத்தது எங்க பை பண்ணுவீங்க ப்ரோ? எக்ஸ்ட்ரீம் பிஓ தான் ப்ரோ. இது எக்ஸ்ட்ரீம் பிஓயா இருக்குதா? ஹை ப்ராபபிள் எக்ஸ்ட்ரீம் பிஓயா இருக்குதா இந்த ஏரியா? ஆமா ப்ரோ, கண்டிப்பா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஆமா ப்ரோ, கண்டிப்பா இந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் வந்தா பை பண்ணலாம் ப்ரோ. அந்த ஆர்டர் பிளாக்ல பை பண்றதுக்கும் எனக்கு பயமா இருக்குது ப்ரோ. அதுக்கு ஏதாவது விஷயம் இருக்குதா? எஸ், கண்டிப்பா இருக்கு. மார்க்கெட் ஆர்டர் பிளாக் டேப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? எஸ்சிஓபி வேணும். ஓகேவா? மார்க்கெட்ல எஸ்சிஓபி வித் இம்பேலன்ஸோட நடந்திருக்கா? இந்த ஏரியால நீங்க தைரியமா பை பண்ணலாமா? கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இந்த இடத்துல பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வைக்கலாம். டார்கெட் என்ன பண்ணலாம்? அல்டிமேட்டா ஸ்டாப் லாஸ் இதுக்கு இந்த ஜோன் நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண ஜோனுக்கு கீழே வச்சிரோம். டார்கெட் என்ன பண்ண போறோம்? ஆல்ரெடி இருக்கிற ஹையை தான் நம்ம டார்கெட் பண்ண போறோம். எது நம்மளோட ஹை? நம்ம எது மார்க் பண்ணோமோ அந்த ஹையை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? டார்கெட் வந்து பண்ண போறோம். ஸோ நம்மளோட ஹை எங்க இருக்குன்னு பாருங்க. அப்படியே நீங்க பண்ணீங்கன்னா இங்க மார்க் பண்ணுங்க. ஹை கரெக்டா ப்ரோ? இவ்வளவு தூரம் போகுமா? கண்டிப்பா போகும். நம்ம வெயிட் பண்ணா கண்டிப்பா போகும். ஸோ ஃபைனலா நம்ம டார்கெட் கிட்டா. ஸோ 21% வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல நான் சொல்றேன், நீங்க 4 hourல போய் என்ட்ரி எடுத்து கிட்டத்தட்ட எத்தனை மந்த் ஆயிருக்குன்னு பாருங்க. நவம்பர் டு மே. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 7 மாசத்துல உங்களுக்கு ஒரு 21% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு மார்க்கெட் ப்ராப்பரா. ஸோ நடுவுல எல்லாம் இங்க எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குதுன்னா இது வந்து ஒரு ஒரு டே டைம் ஃப்ரேமோட ஷிஃப்டிங்கா இருக்கும். புரியுதா? இந்த ஷிஃப்டிங் தான் நம்ம பிடிக்க ட்ரை பண்ணணும். புரியுதா? இதுக்குள்ள என்ன நடந்திருக்கு? இல்ல எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க பாருங்க, ஒரு விஷயம் நான் வந்து காமிக்கிறேன். இந்த இடத்துல மார்க்கெட்டோட இன்டியூஸ்மெண்ட் இதுதான். கரெக்ட் ப்ரோ, இன்டியூஸ்மெண்ட் இதுதான் ப்ரோ. அடுத்த பியூ எங்க இருக்கு? அடுத்த பியூ எங்க இருக்கு ப்ரோ நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். ஓகேவா? எங்க இருக்குன்றத நீங்களே கண்டுபிடிங்க. மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு பிஓஐ இருக்குது. கரெக்டா? இந்த பிஓஐ இருக்குது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால ஒரு பிஓஐ இருக்குதா? இந்தியன் பேலன்ஸோட இது இருக்கு. சோ மார்க்கெட் இந்த பிஓஐல இருந்து அது ரியாக்ட் ஆகி போயிருக்குது. புரியுதுங்களா? இப்போ மார்க்கெட்ல ஒரு சில விஷயங்கள் வந்து இங்க இருந்து ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் மேல போயிடுச்சா? மேல போயிட்டு அகைன் என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. இங்க ஐடிஎம் கிரியேட் பண்ணிருக்குது. ஐடிஎம் அடுத்து இருக்கிற பிஓஐ எங்க இருக்கு? உங்களுக்கே தெரியும், இதுதான் பிஓஐ. ஓகேவா? இந்த பிஓஐ வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கா? எஸ், எக்ஸாக்டா ரியாக்ட் ஆயிருக்கு. அகைன் என்ன பண்ணிருக்கான்? இந்த இடத்துல ஹையை உடைச்சிருக்கான். அடுத்தது எங்க உங்களுக்கு மார்க்கெட்ல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐடிஎம் இருக்கா? ஆமா ப்ரோ, கண்டிப்பா ஐடிஎம் தான். ஐடிஎம் கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக்கா நம்ம பார்க்கணும். மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இங்க இருந்து ஒரு ஸ்விங்கை கிரியேட் பண்ணி போயிருக்கா? அப்ப இதான் ஆர்டர் பிளாக்கா? டிசிஷனல் ஆர்டர் பிளாக். எக்ஸ்ட்ரீம் ப்ரோ, எக்ஸ்ட்ரீம் கீழே இருக்கு. மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் வரல. டிசிஷனல்ல இருக்கிற ஆர்டர்ஸ் சஃபிஷியன்ட் வச்சு மார்க்கெட் மூவ் பண்றான். இந்த இடத்துல அக்ரெசிவா மூவ் ஆயிடுச்சு, பிடிக்க முடியல. இந்த எஸ்சிஓபில அகைன் பிடிச்சிருக்கலாம் என்ட்ரிய. அகைன் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? இங்க ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணிடுச்சு. அகைன் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? லைனா மேல போயிட்டே இருக்கு. சரி, ஓகே. இந்த இடத்துல லாஸ்டா வந்து மார்க்கெட் வந்து ஹை லோ ஹை கிரியேட் பண்ணிருக்கு. இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சு. இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அடுத்த பிஓ எங்க இருக்குது? உங்களுக்கு கிளியரா தெரியும் மார்க்கெட்டோட பிஓ இங்க தான் இருக்குது. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணல, அது வராமலே மேல பிரேக் பண்ணிச்சா? ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க, ஹைஸை ஸ்வீப் பண்ணிருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த பிஓஐ வருமா? கண்டிப்பா வரும். ஓகேவா? கண்டிப்பா வருமான்னு கேட்டா கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகி போகணும். அப்ப ஏன் ப்ரோ இங்க இருந்தே போச்சு? இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் ப்ராப்பரா என்ன பண்ணிருக்கு? ப்ரீவியஸா இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிருக்குது. கலெக்ட் பண்ணி ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு எஸ்சிஓபிக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு மார்க்கெட். சரிங்களா? எஸ்சிஓபில இருந்தா மார்க்கெட் டேப் பண்ணி மேல போய் டிபிஐ கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அப்ப இந்த ஏரியாவை ரெஸ்பெக்ட் பண்ணா அதை உடைச்சிடும் மார்க்கெட். புரியுதுங்களா உங்களுக்கு? மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி இங்க இருந்து மார்க்கெட் அகைன் மேல போறதுக்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்த்ததோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.